கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பிரியமானவர்களே, இங்கே தேவன் ஒரு சத்தியத்தை ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நல்லா கவனித்து பாருங்க. எப்பா, நான் பொதுவான தேவன், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். அது மட்டும் இல்லை, நான் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறேன். நியாயத்தில் நீதியில் முகத்தாட்சின்னு என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். இவன் எனக்கு வேண்டிய ஆள், இவன் வேண்டாத ஆள்னு நான் பார்க்கறதில்ல. இவன் நீதிமானுடைய பிள்ளை, இவன் பாவியினுடைய பிள்ளை அப்படிங்கிறத நான் பார்க்கறதில்ல. ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, ஒரு மனிதன் நீதிமானாக இருந்து அவன் தன்னை பாவத்துக்கு விலக்கி பாதுகாத்து தேவனுக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொண்டு வந்தால் நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நான் அவனுக்கு பாதுகாப்பேன், நான் அவனுக்கு நன்மையானவைகளை செய்வேன். அதே நேரத்தில் அந்த நீதிமானுக்கு ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளை பாவியாக இருந்து துன்மார்க்கத்தை செய்வான் என்று சொன்னால், ஒருவேளை என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் என்னை மறைந்து தூரமாய் போய் துணிகரமான பாவங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வான்னு சொன்னால் அவனை நான் பாதுகாக்க மாட்டேன். நீதிமானுடைய பிள்ளைங்கிறதுனால பாதுகாப்பு கிடையாது, நீதிமானுடைய பிள்ளைங்கிறதுனால ஆசீர்வாதம் கிடையாது, நீதிமானுடைய பிள்ளைங்கிறதுனால நான் அவனுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டேன். எவன் பாவம் செய்கிறானோ அவன் ஆத்துமாவை சாக பண்ணுவேன் அப்படிங்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு காரியம் தெளிவாக புரியுது. என்ன தெரியுமா? ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் மகன். ஈசாக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கு தத்தத்தின் மகன். ஆனால் அவருக்கு 2 பிள்ளைகள், ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஏசா. இப்போ ஏசாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. நீதிமானுடைய பிள்ளை தானே, சேஷ்ட புத்திரன் தானே அப்படின்னு ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் யாக்கோபிட்ட இருக்குது, ஏசாட்ட இல்லை. அப்போ நல்ல கவனிங்க, நீதிமானுக்கு பிள்ளையாக இருந்தாலும் ஏசா கைவிடப்படுகிறான், யாக்கோபு மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக இந்த சத்தியத்தை சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா ஊழியக்காரர், அதனால் எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் இருக்கிற இந்த நேசரத்து பட்டணத்தில் சில குடும்பங்கள் எனக்கு தெரியும். அவங்க பேரண்ட்ஸ் நல்லா ஊழியம் செஞ்சவங்க தான், இல்லை அவங்க தாத்தா நல்ல ஊழியம் செஞ்சவங்க தான். ஒரு காலத்தில் ஊழியக்கார குடும்பமாக இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு பரிதாபமாக இருக்கிறத பார்க்குறேன். பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறேன். பாவத்தில் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறத பார்க்குறேன். ஒருவேளை சில சாப கட்டுகளுக்குள்ள கிடக்கிறத பார்க்குறேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நேசித்து நான் புத்தி சொல்கிறேன். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதனால நீங்கள் யாராகவும் இருக்கலாம், உங்கள் அப்பா குடிகாரனாக இருக்கலாம், துன்மார்க்கனாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் பாலசுப்ரமணியன், எங்கள் அப்பா நடராஜன் தேவனை அறியாதவராக இருந்தார், துன்மார்க்க ஜீவித்தில் இருந்தார், நல்ல குடிகாரராக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டு இந்த கனமான ஊழியத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து எங்கள் அப்பாவை ரட்சிப்புக்களை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, தேவனை அறியாத குடும்பத்தில் துன்மார்க்கனுக்கு பிள்ளைய பிறந்த என்ன தெரிந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நம்முடைய தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதனால் உங்கள் அப்பா வச்சு எனக்கு ஆசீர்வாதம் வரும், எங்கள் அம்மா வச்சு எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்கள் அம்மா நீதிமானாக இருந்து ஜெபித்தா அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக உங்களுக்கு கிடைக்க. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள்னு சொல்கிறார். அப்போ இதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் கர்த்தரை தேடணும். நீங்கள் யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும். நீங்கள் யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பயந்து இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், கைவிட மாட்டார், நடத்துவார். இல்லை எங்கள் அப்பா நீதிமான், எங்கள் அப்பா அந்த சர்ச்சை கட்டி கொடுத்தார், எங்கள் அப்பா பெரிய பாஸ்டர்
அப்படிலாம் சொல்லுவீங்கன்னா பரிதாபமாக உங்களை கைவிட்டுருவார். ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை தேடுவோமா? நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ராஜன், என் தேவனுடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்படுகிறத பார்க்கிறேன். சில நேரம் உன் இருதயத்தில் விகற்பமான காரியங்களை சிந்திக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையான மனம் திரும்புதலுக்கு உன்னை விட்டுக்கொடு, அப்பொழுது உன் சுகவாழ்வு தொழிற்கும். ஆண்டவரே, கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இதோ வெண்மையான மேகங்கள் பஞ்சுகளைப் போல பறந்து வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கரும் மேகங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதம், வெண்மையான மேகங்கள் ஆசீர்வாதம் அல்ல. அப்படியானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனுடைய கிருபைக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கும்படி உமது பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.